திருப்பூர் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நல்லம்மன் தடுப்பணை கோயில் நீரில் மூழ்கிய காட்சிதான் இது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் திருப்பூர் வஞ்சிபாளையம் அருகே பாயும் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நல்லம்மன் தடுப்பணை கோயிலை சுற்றி வெள்ளம் கரை புரள்கிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பெய்த கனமழையால் குன்றி பகுதிக்கு செல்லும் தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. மாக்கம்பாளையம், சர்க்கரை பள்ளம், குறும்பள்ளம் ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் கடம்பூரிலிருந்து குன்றுக்கு செல்லும் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் அப்பகுதிக்கு வாகனங்கள் வர வேண்டாம் என முன்னெச்சரிக்கையாக ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கோவை நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அணை மற்றும் குளங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோவை சித்திரை சாவடி தடுப்பணை நிரம்பி வழிகிறது. நியாய விலைக் கடைகள் செயல்படும் நேரத்தை முறையாக கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் நியாய விலைக் கடைகள் உரிய நேரத்தில் திறக்கப்படுவதில்லை என்ற புகார்கள் வந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அதிரடி உத்தரவுகளை கூட்டுறவுத்துறை பிறப்பித்துள்ளது. அதில் சென்னை மற்றும் புறநகரில் காலை 8:30 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரையும், பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரையும் நியாய விலைக் கடைகள் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரையும் செயல்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நேரத்தில் முறையாக கடைகள் செயல்பட வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு உரிய முறையில் பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதனை கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கூட்டுறவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதாண்டா போலீஸ் என்று கூறும் அளவுக்கு புகாருக்கு ஆளானவரை காவல்துறை வாகனத்தில் மருத்துவமனை வார்டுக்குள் சென்று உத்தரகாண்ட் போலீசார் கைது செய்த காட்சிதான் இது. எய்ம்ஸ் ரிஷிகேஷ் மருத்துவமனையில் பணியாற்றும் பெண் மருத்துவர் ஒருவருக்கு ஆபரேஷன் தியேட்டரில் நர்சிங் அலுவலராக பணியாற்றும் சதீஷ்குமார் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. சதீஷ்குமார் மீது அந்த பெண் மருத்துவர் புகார் அளித்த நிலையில் துரிதமாக செயல்பட்ட மாநில காவல்துறையினர் சற்றும் தாமதிக்காமல் குற்றவாளியை பிடிக்க காவல்துறை வாகனத்தில் மருத்துவமனை எமர்ஜென்சி வார்டுக்குள் சென்றனர். காவலர்கள் வருவதை பார்த்ததும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டவர்கள் காவல்துறை வாகனத்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். விரைந்து சென்ற காவலர்கள் சதீஷ்குமாரை கைது செய்து அழைத்துச் சென்றனர். ஒருபுறம் காவல்துறையினரின் செயல் பாராட்டை பெற்று வந்தாலும் மற்றொரு பக்கம் நோயாளிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக விமர்சனங்களும் எழுந்துள்ளன. கைது செய்யப்பட்டுள்ள சதீஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர்.